ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பாவக்காவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பாவக்காய் குழம்பு வந்து எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் நல்லெண்ணெய் சேர்க்கலை. இன்றைக்கி வந்து நார்மலாக கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு நான் சேர்த்துருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இப்போ வந்து கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 பல்லேருந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் 2 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கூடவே இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். இப்போ வந்து ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதனோட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா இதோட சேர்ந்து நான் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு பொரிச்சு வச்சுருந்தேன். பெரிய பூண்டு, அதை இதோட சேர்த்து கிண்டிட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா இதோடு கூட நம்ம வந்து பாவக்காய் சேர்க்க போகிறோம். நான் வந்து பெரிய பாவக்காய் சொல்கிறோம்ல, அந்த பாவக்காய் 2 பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த பாவக்காய் குழம்பு, இந்த குழம்பு இப்படி வச்சா ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாவக்காய் வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாவக்காய் வதங்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நான் 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டிருந்தேன். அந்த புளியை வந்து இப்போ கரைச்சி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் பாவக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட இப்போ மசாலா பொருள் நம்ம சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், இது அதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் அரைச்சி சேர்க்கணும். நான் பாவக்காய் குழம்புக்கு வந்து
இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தாச்சு. இதை ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இப்போ அலசி ஊற்றிக்கலாம். இதோட இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அதில் உள்ள தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்ப நல்லா கிண்டி விட்டு இன்னும் 2 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் குழம்பு வச்சாச்சு. இதை வீட்டில் வந்து நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.